என்பதை பற்றிய விவாதம். உரையாற்ற ஸ்கை பேராசிரியை கௌரி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். அட்வான்ஸ் டிப்ளமோ இன் எக்ஸலன்ஸ் 2000 ஆண்டு இணைந்து 12 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகிறார். சிறந்த இல்லத்தரசியாகவும் கடந்த 2016 ஆண்டு முதல் பெங்களூர் சிவானந்தா ஸ்கை ட்ரஸ்டின் தலைவியாகவும் சேவை ஒரு தந்தையானுக்கு கற்று கொள்ள சிரமப்பட்டு பின்னர் புரிந்து கொள்ளும் போது மகிழ்ச்சியை போல தன் குழந்தைகளாகிய மனவள கலைஞர்களின் உள்ளம் நிரம்புவதைக் கண்டு நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூட்சமமாக மகிழ்ந்து நம்மை கண்டு பேரின்பம் அடைவார் என்று நம்புகிறேன். இன்றைய முக்கியமான தலைப்பான அறியாமை அறிவியல் என்பதை பற்றி அத்தகைய குருவின் வழி ஸ்கை பேராசிரியை கௌரி அவர்களை உலக சமுதாய சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளவன், குரு வாழ்க, குருவே துணை. ஈண்டெடுத்த தந்தையரை வணங்கி இந்த தானத்தை எரிய வைத்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி மகரிஷத்தை எனக்கு போதித்த அனைத்து பேராசிரியர்களையும் வணங்கி பிரசிடென்ட் டாக்டர் தனபதி சார் மற்றும் ஸ்மார்ட் துணை டாக்டர் அவர்களும் இணைப்பில் இணைந்துள்ள தொகுத்து வழங்கும் அவர்களையும் ஆரம்பித்தேன். இன்றைய தலைப்பு அறியாமை அறிவியல் உண்மை, அதாவது அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்ஞானம். அஞ்ஞானம் மெய்ஞால் உண்மையான தத்துவம். இதை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை பேச வந்துள்ளேன். மகரிஷி விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சொல்லும் பொழுது ஞான களஞ்சியத்தில் அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும், விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலையாகும், மெய்ஞானம் அறிவினதன் பூரணமாகும். இஞ்ஞானம் மூன்றும் இயற்கையின் என்ன நிலையாகும் என்று ஞான களஞ்சியத்தில் கூறியுள்ளார். இப்பொழுது அஞ்ஞானம் என்றால் அறியாமை. எப்படி அறியாமை? அறிவு ஆரம்ப நிலையில் இருப்பதுதான் அறியாமை. இப்பொழுது அறிவு எப்படி ஆனது? முதல் மனிதன் ஆதி மனிதன் தோன்றும் பொழுது அவன் தன்னை சிந்திக்கக்கூடிய அறிவாக இல்லை. என்றால் ஐந்திலிருந்து மனிதன் அவனுக்கு சிந்திக்கும் சக்தியும் அவ்வளவாக இல்லை. உணர்வுகள் இதையெல்லாம் தான் சிந்திக்க அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். முதலில் அவனுக்கு ஏற்படுகிறது. பசியை போக்க உணவு தேவை என்பதை உணர்ந்தான். சரி, அவன் அந்த விலங்குகளை போன்றே அவன் அதை தேடி அந்த உண்கின்றான். மாமிசத்தை பச்சையாக உண்கின்றான். அப்போ ஏதாவது ஒரு டைம்ல அந்த மாமிசம் அவன் நெருப்பை மூட்டி குளிர் காயும் பொழுது அந்த நெருப்பில் விழுந்திருக்கலாம். அது சுட்டு தின்னும் பொழுது அந்த ருசி நமக்கு சுவையாக இருப்பதை உணர்கிறான்.
இப்படிதான் சிந்திக்கும். ஒரு இன்சிடென்ட் தான் அவனுக்கு ஒரு அனுபவமாக ஏற்படுகிறது. அதுதான் நெக்ஸ்ட் அவன் தன் தன் நிலையை உயர்த்தி சிந்திக்கும் நிலையை உயர்த்தி கொள்கிறான். இப்படிதான் அவன் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வதுதான் சிந்திக்கக்கூடிய அறிவாக மாறுகிறது. சிந்திக்கும் பொழுதுதான் தன்னை சுற்றியுள்ள இயற்கையை பார்க்கிறான், அதை ரசிக்கிறான். மழை, வெயில், பூகம் இது மாதிரி எல்லாம் ஏற்படும் பொழுது, இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுது அவன் அச்சம் கொள்கிறான். இதெல்லாம் ஏற்படும் பொழுது தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், தன் தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்ளவும் அவன் அறிவு செயல்பட தொடங்குகிறது. அப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான், எந்த நாம் செய்யக்கூடிய இல்ல ஒவ்வொரு செயலிலும் அது அப்படியே படுத்திக் கொள்கிறான். அது அப்படியே வளர்ந்து 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 தன்னை சுற்றி சிந்தித்து தன் புலனளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் மனிதன் அறியாமையில் தான் இருக்கின்றான். ஏனென்றால் 5 அறிவு விலங்கினம் வரையும் தனக்கு என்ன தேவையோ அந்த கொண்டிருக்கும் பொழுது அதே அளவில் தன் தேவைகளை இன்னும் அதிகமாக வசதியாக எப்படி வாழ வேண்டும், அந்த வசதியை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக படுத்துக் கொள்வதற்கு ஒரு பாய் இருந்தால் போதும். ஆனால் அதுக்கப்புறம் மரக்கட்டளை மேல ஒரு செல்கிறான். நம்ம உடலுக்கு தேவை உணவு கொண்டால் அது தேவை. அந்த உணவு இன்னும் போயிட்டு இப்ப மொபைல் இருந்து என்ன வேணுமோ அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்களுக்கு என்ன தேவை, சினிமா எல்லாம் அந்த மாதிரி வசதிகளை பெருக்கிக் கொள்கின்றான். புலன்களுக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்கின்றான். அந்த மாதிரி புலன் அளவுக்கே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமல் அத ஒவ்வொரு விளைவு வரும். அந்த நல்லதா கெட்டதா என்பதை ஆராயாமல் அப்படியே அறிவிக்கும் வரையில் அதற்கு பெயர்தான் அறியாமை. அதுதான் அஞ்ஞானம். நமக்கு அறிவு, மனிதனுடைய அறிவு வந்த பிறகும் இந்த மாதிரி அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறியாமையில் நாம இப்பொழுது விஞ்ஞானமாக அது மாறுகிறது. பற்றியும் ஆராய வேண்டும். உதாரணமாக நமக்கு இந்த அது விஞ்ஞானமாகும். ஒரு பொருள் எப்படி உருவாது என்பதற்கு மூலம் எப்படி தயாரிக்கப்படி எப்படி இயற்கை செயல்படுகிறது இதை பற்றி ஆராய்தான் விஞ்ஞானம். இப்போ முதலில் தன் தேவைகளுக்காக பார்த்தான். அந்த உணவை பார்த்த உடனே அது அந்த உணவு நம்ம பசி ஊட்டுகிறது. அந்த உணவு இன்னும் கொஞ்சம் போன பிறகு அவன் என்ன பண்ண தான் விதைகளை போகிறான். அந்த முளை வருகிறது. ஓ இப்படியும் நமக்கு என்ன விதை போட்டால் முளைக்கும் என்பதை உணர்கிறான். அப்பொழுது அவனே விதையை பார்க்கிறான். பார்த்தா முளையே வரவில்லை. ஏன் வர சிந்தி சிந்தனை ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மழை வந்த பிறகு அந்த மழை நீர் தான் அது முளை வருகிறது. நீர் அவசியம் என்பது கொள்கிறார்.
முதலில் உணவு செய்வதற்கு தேவை என்று வணங்குகிறான். அந்த நம்ம போட்ட அத்தனையும் நமக்கு பயிர் விளைய நமக்கு உணர்ந்து நீர் என்று உணர்கிறான். அந்த நீர் ஆவியாகி சூரியன் வெப்பத்தால் ஆவியாகி அது மாறி நமக்கு மழை பொழிவதை உணர்கிறான். மழை வருவதற்கு தேவை என்பதை பொழுது சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறான். அதாவது அக்னி நெருப்பை வணங்கி இன்னும் அவன் சுற்றிலும் ஆராய ஆராய அப்பொழுதுதான் நாம் உயிர் வாழ்வுக்கு கழித்து உணர்ந்து கொள்கிறான். இப்படி உணர்ந்ததை தான் அவன் முதல் பூதங்களாக அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு கொடுத்து வணங்க ஆரம்பித்து நம் தேவைகளுக்காக தான், நம் தேவைகளுக்காக தேவையும் ஒரு கடவுள் பெயருக்கு அந்த கடவுளாக அவன் வணங்கி, சரி இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து கொள்ள நிலை இருக்குது, பட் தெரிந்து கொள்ள மூலம் என்ன, இதுக்கெல்லாம் மூலம் என்று ஆராயும் மனிதன் தன் அறிவை உயர்ந்த நிலைக்கு சென்று தவம் ஆற்றுகிறான். நுண்ணிய நிலைக்கு சென்று ஆராயும் பொழுதுதான் இருப்பது விண் என்ற ஆகாசம் என்பதை உணர்கிறான். உணர்ந்தவுடன் அவன் என்ன நினைக்கிறான், இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை உணர்ந்து 5 கடவுள்களாக அதை கொடுத்து வணங்கிக்கிறான். இன்னும் கொஞ்சம் மனிதன் என்ன பண்றான், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தத்துவ பிரகாரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்த பொருளை உபயோகிப்பதற்கு என்ன தேவை என்று பொருட்களில் அறிவியலை பயன்படுத்தும் பொழுது அந்த பொருள் இப்போ உதாரணமா முதலில் மனிதன் எப்படி நடந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். அதன் பிறகு நடப்பதற்கு கடினம் என்பதை உணர்ந்த பிறகு ஒரு மிதிவண்டி சைக்கிளை கண்டுபிடிக்கிறான். சைக்கிளை கண்டுபிடித்தவுடன் அதுக்கும் உழைப்பு தேவை என்பதை அதுக்கு பிறகு இருசக்கர வாகனம் அதாவது பைக்கை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு அதுவும் நம்ம மழை வெயில் எல்லாம் படுகிறது, நம்ம போகும் பொழுது இன்னும் சௌகரியமாக போவதற்கு கார் கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி தன் வசதிகளுக்காக அவன் இன்னும் அப்பொழுதும் அங்காகவே அதுக்கு வேண்டிய பொருட்களை அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கிறான். ஒரு புறம் இப்படி கண்டுபிடிக்கிறான், ஒரு புறம் தன் மூலத்துக்கும் ஆராயிறான். ஆனா அந்த அளவுக்கே நின்று விடுகிறான். அப்பொழுதும் தன் புலன்கள் மயக்கத்துக்கு வேண்டிய ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிக்கும் பொழுது அதுதான் நிஜம், அதுதான் நம்ம வாழ்க்கை என்று அதிலேயே வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொருட்களில் வந்து உற்பத்தி செய்வது அதிகமாகிறது. அந்த பொருட்கள் உற்பத்தி செய்வதில் போட்டி ஏற்படுகிறது. அது அந்த ஒரு மாயையிலேயே இன்னும் மனிதனுக்கு இன்னும் ஆசையை தூண்டி அந்த உதாரணமா இப்போ சாதாரணமா ஒரு உட்கார்வதற்கு நாற்காலி போதும், ஆனால் பல வகை விதமான சோஃபாக்களை விதவிதமான எந்த அளவுக்கு நமக்கு சாப்பிட்டு எப்படி உட்கார எல்லாத்துக்கும் வசதிகளை கூட்டிக் கொண்டே ஒருவன் அதான் அதை தயாரிக்கக்கூடியவன் உணர்கிறான், அறிவை பயன்கிறான். அதை பயன்படுத்துபவர்கள் அதுதான் நிஜம் அந்த பொருட்களை அனுப்பி வருகிறார்கள். இப்பொழுது அறியாமை மூலம் ஒருபுறம் கட்டுப்படுத்துவதிலையும் பொருட்களை வாங்கி சேர்ப்பதிலேயுமே தன் காலத்தையும் தன் அறிவையும் செலவிடும் வரைக்கும் அவன் அறியாமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது விண்வெளிக்கும் தத்துவத்தில் கண்டுபிடித்தாங்க. அந்த விண் என்றால் அவனுக்கும் மூலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கின்றான். உதாரணமாக எப்படி தத்துவத்தில் நமக்கு மகரிஷி எவ்வளவு ரொம்ப 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 ஈஸியா அணுகளின் கூட்டுதான் எல்லாம் என்பதை உணர்த்துகிறார். எப்படி இப்போ உதாரணமாக அணுவின் கூட்டுதான் எல்லாம், ஜட பொருள்களாகிலும் இல்ல உயிர் பொருட்களாக இருந்தாலும், அதாவது உயிரினங்களும் அணுவின் கூட்டுதான் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அப்போ அந்த அணுவின் கூட்டு எப்படி என்று நம்ம உதாரணத்துக்கு பார்ப்போம்.
இப்போ பூமிக்கு அடியில் அணு அணுக்கள் அதாவது மண் இன்னும் அடியில போகும்பொழுது சில இடங்களில் இரும்பு துகள்களும், சில இடங்களில் சுண்ணாம்பு, சில இடங்களில் காப்பர் துகள்கள், சில இடங்களில் தங்க துகள்கள், இன்னும் இப்படி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பொருட்களாக நமக்கு கிடைப்பதற்கு காரணம் என்ன? அங்கு அணுகள் எந்த விதத்தில் சேர்ந்ததோ அந்த அணுகளின் கூட்டுக்கு தகுந்தது போல் ஒரு வடிவம், அந்த வடிவத்திற்கு ஏற்றபடி ஒரு குணம், அந்த வடிவம் குணம் இரண்டிற்கும் ஏற்றபடி அதுக்கு ஒரு காலம், அதாவது இயக்க ஒழுங்கு. இப்ப இரும்பு என்றால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங், தங்கம் என்றால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், சுண்ணாம்பு என்றால் கையிலே பொடியாக நாம் நசுக்கும். இந்த மாதிரி அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு குணம் என்று அந்த அணுகளின் கூட்டுக்கு ஏற்றபடிதான் ஒரு வடிவம், ஒரு குணம், அதுக்கு ஏற்ற காலம், அதான் இயக்க ஒழுங்கு நடைபெறுகிறது. அது ஜட பொருளாக இருந்தாலும் சரி, அதுவே உயிர் பொருளாக இருக்கும் பொழுது அந்த அணுக்களின் கூட்டே ஒரு உயிர் பொருளாகவும் அங்கு ஏற்பட்டு இந்த ஒரு வடிவம், குணம், அதுக்கு காலம் ஏற்பட்டு மேலும் அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வாகவும் அதே விண்ணு ஒரு சுற்றோட்டத்தில் சுற்றி வரும் பொழுது அங்கு அது உயிர் பொருளாக மாற்றப்படுகிறது. அப்போ அந்த உயிர் பொருள்கள் மாற்றம் பெறும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் அதுக்கு வந்து விடுகிறது. அப்போ அதுவும் அந்த உயிர் பொருள்களும் மூலம் பார்த்தால் அணுகளின் கூட்டுதான். அப்பொழுது எல்லா பொருள்களும் அணுவின் கூட்டு என்று நாம் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அந்த அணுவின் மூலம் அது வரைக்கும் நமக்கு என்ன அணுவின் கூட்டுன்ற தெரிஞ்சுக்கிட்டாக்கா, அப்போ எல்லாமே சமம் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த அணுவுக்கு மூலம் எது அப்படி என்று சில மகான்கள் தவத்தின் மூலம் ஆராயும் பொழுதுதான் அந்த அதுக்கு மூலம் உணரும் பொழுது இறைநிலைதான் விண்ணிற்கு மூலமாக அமைகிறது. எப்படி? இந்த சுத்த வெளிதான் தன்னையே இறுக்கி கொண்டு இறை துகள்களாயிற்று. அந்த இறை துகள்கள் எல்லாம் சூழ்ந்தெழுத்தத்தில் இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தத்தால் ஒரு உருண்டையாகி அதுதான் விண் என்ற ஆகாஷ். அந்த விண்களின் சுழற்சி அது மெதுவாக இருக்கும் பொழுது இல்ல அதோட இன்னொரு விண் அதிக சுழற்சி சேரும் பொழுது இந்த பாடத்தை எல்லாம் நீங்க மனவளக்கலைக்கு வந்தா சயின்ஸ் பிரகாரம் நம்ம மகரிஷி நமக்கு கொடுக்கிறாரு. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மூலம் எப்படி, அவ்வளவுதான். அப்போ ஒரு விண்ணின் வேகம் குறைவும் இன்னொரு விண்ணின் அதிக வேகம் இருக்கும் பொழுது இரண்டும் சூழ்ந்தழுத்தத்தால் சேரும் பொழுது காற்று உருவாகிறது. 2 அணுகள் 24 அணுகள் சேரும் பொழுது நெருப்பு உருவாகிறது. இன்னும் அணுகள் சேரும் பொழுது நீர் உருவாகிறது. இன்னும் அணுகள் சேரும் பொழுது நிலம் உருவாகிறது என்பதை புரிந்தால் 5 பஞ்சபூதங்கள் உருவாகிறது. 5 பஞ்சபூதங்கள் தான் எல்லா பொருட்களாகவும் இருக்கிறது, ஜட பொருட்களாகவும். அதுவே ஒரு சுற்றோட்டத்தில் அமைந்த விண் நடுவில் ஏற்பட்டால் அது உயிர் பொருளாக மாறுகிறது. அந்த உயிர் பொருளே ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவாகி இருந்து அறிவு பெற்ற மனிதனாக தன் மாற்றம் பெற்று வந்துள்ளான். அப்பொழுது இந்த மூலத்தை அறிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு, அதுதான் மெய்ஞானம். அப்பொழுது புலனளவில் தன் தேவைகளுக்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மூலம் இன்னமென்று கண்டுபிடிக்கும் வரையில் அறிவியல், அந்த அறிவியல் அதோடு நின்றிருக்கும் பொழுது அதுக்கு வேண்டிய பொருட்களை தயாரித்து வேக நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் அமைதி நிலையில் வாழவில்லை. இதுக்கும் மூலம் எது? இறைநிலை என்பதை உணர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் வேகம் குறைந்து அமைதி ஏற்படும். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது இறைநிலை. அந்த இறைநிலையின் பேரறிவுதான் எல்லாவற்றிலும் அறிவாகி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு மன நிறைவு ஏற்படுகிறது. அப்பொழுது இதை உணர்ந்த மகான்கள் தான் சமம், எல்லா உயிர்களும் சமம். அதை சொல்வதற்குத்தான் சமயம், சமம் பிளஸ் இயம் சமயம். அதை அறிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு என்ன மதங்கள் வந்தது. என்ன எல்லாம் தெய்வ நிலையின் அம்சம்தான். இதையேதான் வேதத்திலும் என்ன சொல்கிறது என்றால் தெய்வ நிலை, அதாவது நிலைதான் நானாக இருக்கிறேன். தத்துவமசி. தத்துவமசி என்றால் என்ன?
இறைநிலைதான் நமக்கு மூலமாக இருக்கிறது. அந்த இறைநிலைதான் தன்மாற்றம் பெற்று இன்று நான் என்ற மனிதனாக வந்துள்ளேன். இன்னும் இரண்டாவது அகம் பிரம்மாஸ்மி என்றால் என் உள்ளிருக்கும் ஆத்மா, அகமாக இருக்கின்ற ஆத்மாவும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்ல எல்லாவற்றையும். அந்த அறிவும் ஆத்மா, அந்த ஆத்மாதான் அதுவும் பிரம்மமாக இருக்கிறது. நான் பிரம்மம், என் உள்ளிருக்கும் இயக்கமாக இருக்கிற ஆத்மாவும் பிரம்மம். அதுவே அயன அம்ச பிரம்மம். பல அயனன்ற பல 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 அம்சங்களாக இருப்பதும் பிரம்மம் தான். நமக்கு புரிய மகரிஷி எவ்வளவு எளிமையாக எல்லா ஜட பொருள்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் மூலம் அணுகளின் கூட்டு, அணுகளுக்கு மூலமாக இருப்பது இறைநிலை என்றால் எல்லாம் இறைநிலையின் அம்சங்கள் தானே. எல்லாம் அம்சங்களும் எல்லாம் இப்ப அது ஒரு ஜட பொருளும் இறை தன்மை என்றால் அந்த பொருளை உபயோகிப்பதில் நமக்கு அதுக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம். அப்போ அதே போல்தான் உயிரிலைகளும் எல்லாம் ஒன்று இறைநிலை என்றால் அது எல்லாம் அதற்கு வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுக்கும். அதை விட அன்பும் கருணையாக அந்த இறை குணம் நமக்கும் எல்லாவற்றிலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத வகையில் நடந்து கொள்ளக்கூடிய அறிவை பெறுவோம். அப்போ அயன அம்ச பிரம்மம் என்றால் எல்லா அம்சங்களாக இருப்பதும் அந்த பிரம்மம் தான். கடைசியில் பிரஜான பிரம்மம். பிரஜானம் என்றால் அறிவு, அதாவது விழிப்பு நிலை. அந்த அறிவு தான் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த அறிவுதான் பிரம்மம், அதுதான் கடவுள். அப்பொழுது நம்முள் இருந்து அறிவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் இறைநிலை தான் என்பதை உணர்ந்தால் நமக்கு அந்த இறை குணமான அன்பும் கருணையும் தானாக ஊற்றெடுக்கும். அந்த உண்மை மெய்ஞானத்தை, இதுதான் ஆன்மீகம், இதுதான் மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இயற்கையோடு ஒத்தும் வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஆற்றலை நமக்குள் வரும். அப்பொழுது அந்த இறை குணம் இப்போ சரிப்பா, இறைநிலையிலிருந்து வந்த மனிதன் ஏன் அந்த இறை குணத்தை பெறவில்லை? ஏன் பெறவில்லை என்றால் ஒரு அறிவிலிருந்து 5 அறிவிற்கும் 2 ஒவ்வொரு வேலைகளும் அந்த கருமையத்தில் பதிந்திருக்கிற பதிவுகள் தான் 3வது அறிவு, 4. ஏனென்றால் இந்த 5 வருவதற்கு காரணம் 5 மாத்திரைகளான அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இதை 5ம் உணர்ந்து கொள்வதற்காக 5 உயிரினங்கள் வருகிறது. அந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அறிவை பெற்று கடைசியில் மனிதனாக வரும் பொழுது அது பெற்ற ஒவ்வொரு அனுபவங்களும் அந்த கருமையத்தில் விலங்கை பொழுது இன்னொரு விலங்கை போயிட்டு கொல்லும் கற்று அந்த குணமே இப்போ அமையும் பொழுது அதே அவன் அறியாமையில் இருக்கிறான். இது விலங்கின குணம். அப்ப கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை நிறுத்தி, ஏன் இது வருகிறது, இந்த வரும்பொழுது நான் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய கெடுதல் உணர்ந்து அவன் பொறுமையை காக்கும் பொழுது அதுதான் அறியாமையிலிருந்து அந்த மூலத்தை உணரக்கூடிய அறிவாக அதுதான் மெய்யா. ஒவ்வொரு ஞானம் என்று உணரும் வரைக்கும் அறிவியல், உணர்ந்த பிறகு அதுவாக மாறும் பொழுதுதான் மெய்ஞானம். உதாரணமாக மகரிஷி இப்பொழுது நமக்கு புலனறிவு, விண்ணறிவு, மெய்யறிவு. புலனறிவு என்றால் பார்க்கக்கூடிய பொருள்கள் அதாவது இப்ப உதாரணமாக ஒரு ஆப்பிளை பார்க்கும் பொழுது இது ஆப்பிள்ன்ற வரைக்கும் நம்ம பார்த்து இது சுவையாக இருக்கும், நம்ம சாப்பிடலாம், நமக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது புலனறிவு. இன்னும் கொஞ்சம் அந்த ஆப்பிளுக்கு மூலம் என்ன, இது ஆப்பிள் எப்படி உருவாயிற்று,
இந்த ஆப்பிள் வருவதற்கு மூலமாக இருப்பது எது? இப்படி நம்ம யோசிக்கும் பொழுது அது அணுகளின் கூட்டு. அந்த ஆப்பிளும் ஒரு அணுவின் கூட்டு. அணுகள் சேர்ந்து அங்க கூட்டாக ஒரு ஆப்பிளாக அது சேர்வதற்கு வேண்டிய குணங்கள் பெற்று வந்த ஆப்பிளா அதில் இருக்கிற குணங்களுக்கு ஏற்றபடி அதுக்கு கொய்யா என்ற பெயர். அங்க அணுகள் எந்த விதத்தில் சேர்ந்ததோ அதுக்கு ஏற்ற உருவம், அதுக்கு ஏற்ற குணம், அதுக்கு ஏற்ற காலம் வருகிறது. அதே போன்றுதான் இப்பொழுது அந்த ஆப்பிள் இப்போ இது அணுகளின் கூட்டு. இன்னும் அந்த அணுகளுக்கு மூலம் எது? இப்ப இந்த ஆப்பிள நெருப்புல போட்டுறோம், அப்படியே கொஞ்ச நேரத்துல பஸ்மமா ஆயிடுது, பொடி எதுவுமே இல்லாம மாறிடுது. இப்ப ஆப்பிள் என்ற உருவமே இல்ல. அப்போ வெட்ட வெளியாக மாறி விட்டது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அப்போ மூலம் எது இருக்கு? உடல் இந்த உடலை வெட்ட வெளியாக மாறிவிடுகிறது. அணுகளின் கூட்டு இருக்கும் பொழுது பொருள் ஒன்றாக அழிவிட்டால் மறைந்து. அப்போ எல்லாவற்றிற்கும் விதி நோ கொடுக்க முடியும். அதான் மகரிஷி நமக்கு 2 லைன்ல கொடுத்துட்டார். நான் அதான் இறை குணம். அந்த எல்லோரும் இடத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த மெய்ஞானம் உதவுகிறது. உண்மை ஒரு புலனடைவில் இருக்கும் வரைக்கும் தவறு செய்கின்றோம். இந்த தவறுக்கு காரணம் யாவது எது என்பதை அறிந்து கொள்வதுதான் விஞ்ஞானம். அறிந்த பிறகு அந்த மூலமாகவே நாம் வறுமையான அந்த அறிவு உண்மையை நோக்கி இதை என்ன சொல்கின்றோம்? மெய்ஞானம், அதாவது அஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பதை மகரிஷி அவ்வளவு அழகாக நமக்கு விளக்கியிருக்கிறார். அதை உணர்ந்து நம் வாழ்வில் புலனறிவில் நிற்காமல் விண்ணறிவுக்கு மாறி விண்ணறிவிலிருந்து இறைநிலை அறிவான இறை அறிவான மெய்யறிவோடு இணைந்து அந்த இயற்கையோடு ஒத்தும் வாழ்க்கை துன்பத்தை கொடுக்கையோ ஒத்து வாழும் வாழ்க்கை துன்பத்தை கொடுக்கும். அந்த இயற்கையோடு ஒத்து வாழும் பொழுது இன்பத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து அந்த இறைநிலையே நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இது இவ்வளவு நேரம் இதை புண்ணியா கேட்டவுடன் அவர்கள் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன். சிறப்பான உரைக்கு மிக்க நன்றி அம்மா. தற்போது கேட்க விரும்புபவர்கள் கேள்விக்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். ஸ்கை யோகா ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தற்போது கன்னட மொழியிலும் நடைபெற்று வருகிறது. அதன் 2ஆம் தேதி வருகின்ற 16 அக்டோபர் துவங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு பயிற்சியில் இணைய விரும்புவோர் www.kundaliniyoga.in இணைய பதிவு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மாலை நிகழ் கன்னட மொழியில் 4:15க்கு துரிய தவம்,
4:55 ஹூ இஸ் காட் அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4 கோவிந்தராஜ ஐயா அவர்கள் கிராட்டிடியூட் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மதியம் 2:30 சார் கனகலதா அவர்கள் இல்லற நல்லறம் என்ற தலைப்பில் சிந்திக்க பதில். மீண்டும் கேள்வி பதிலுக்கு செல்லலாம். கேள்வி இருந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா யாருக்கும் டவுட் இல்ல போல இருக்கு. சரிங்க, நிறைவு செய்யலாம். செய்யலாம். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்காக அறிவியல் விவாதம் என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர்களை மன்ற முறை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துணைய நிலைக்கு வந்துவிடலாம். தவம் மற்றும் பேராசிரியை கௌரி அவர்கள் அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்தம் வாழ்க வளமுடன். இன்றைய ஆசிரியர் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்னர்களும் அவற்றின் பொறுப்புகளும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.